வணக்கம் என் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை அன்னைக்கு முழு பௌர்ணமி வந்துச்சா, எதுக்காக வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர் வந்து உயிர் பிழைக்க முடியாதுன்ற நிலையில் கூட அம்பாள் வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கா. அதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்புமிக்க அமாவாசையில் நம்ம எப்படி கும்பிட்டா நம்மளுடைய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து அபிராமி பட்டர்னா யாருன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை வரலாறை வந்து பார்க்கலாம். அபிராமி பட்டரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அம்பாளோட நினைவு திளைச்சு மூழ்கி போயிருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து யோசிக்காம பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது அரசன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வந்து அபிராமி பட்டர்கிட்ட விசாரிக்கிறாரு, இன்னைக்கு என்ன நாள் சொன்னீங்க, பௌர்ணமியா அப்படின்னு. இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அம்பாள் வந்து பிரகாசமா இவருடைய நினைவுல தோன்றதுனால பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்ப அரசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கல அப்படின்னா உன்னை உயிரோட தீக்கிரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து 100 கயிர்களை கொண்டு என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. அதாவது தொங்கு பாலம் சொல்லும்ல, அந்த மாதிரி இடத்துல கட்டி கீழே தீ எரியுது. அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு, அம்பாள்கிட்ட வேண்டாரு, ஒன்னாலதான் எனக்கு இந்த நிலை வந்துச்சு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இரவுல 100 பாடல் பாடுறாரு. அதுதான் அபிராமி அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். 75வது பாடல் பாடும்போது அம்பாள் வந்து தோன்றி இவர் காப்பாத்துறாங்க.